ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக சீஸ் பால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு முறை செஞ்சு கொடுத்திங்கன்னா திரும்ப திரும்ப கேட்பாங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வெங்காயம் எடுத்துக்கிறேன், கொஞ்சமாக பூண்டு, கொஞ்சம் இஞ்சி எடுத்துருக்கேன். இஞ்சி தோல் சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. வெங்காயம்லாம் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போது 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, இதை சேர்த்து நல்லா இடிச்சிக்கலாம். மிக்சியில் போடுறத விட இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிச்சிக்க போகிறோம். வானல் வச்சு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கொஞ்சமாக சீரகம், வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த இடித்து வச்சுருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகட்டும். இப்போது உருளைக்கிழங்கு கொஞ்சம் தேவையான அளவுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அதை நல்லா தோல் உரிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு மசிச்சிங்கன்னா நல்லா மசிஞ்சிரும். கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் அந்த வெங்காயத்தை கூட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா வெங்காயமும் உருளைக்கிழங்கும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனதும் நம்ம கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக ஜீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா வாசனை பிடிக்கும். அந்த டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ப்ரெட்டு துண்டு எடுத்து இந்த சைடில் இருக்கிற ப்ரௌன் பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி 4 பக்கமுமே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பீஸ் நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதையும் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி நான் சேர்க்குறேன். அதில் உருளைக்கிழங்கு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் அந்த ப்ரெட் க்ரம்ஸ் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு. எனக்கு கம்மியாக தான் தெரியுது. நான் மீதி எடுத்து வச்சதையும் கொஞ்சம் சேர்த்துட்றேன். அதை கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் சைடில் எடுத்து வச்சிடலாம். நல்லா அந்த ப்ரெட் க்ரம்ஸு உருளைக்கிழங்கு நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்துடலாம். இப்போது 2 சீஸ் க்யூப்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்து இது ஒன்றுத்தையும் 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த சீஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, பெரியவங்க அவாய்ட் பண்ணுறது நல்லது. 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பீஸையும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வேணும்னா இதை இன்னும் 6 பீஸாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு உருண்டை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சீஸ் வைக்க போகிறோம். வச்சு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் தெரியும் வேலை, இவ்வளோ வேலையான்னுட்டு. ஆனால் செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வேலை தான், ஒன்றும் கஷ்டமாக தெரியாது. இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு தட்டில் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க, கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ப்ரெட்டை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் வச்சு அமுக்கிடலாம். அதனால் கொஞ்சம் புழிஞ்சு தண்ணி எடுத்துருங்க. பாலும் தண்ணியும் கலந்தது இந்த மாதிரி அமுக்கி எடுத்துட்டு அதுக்குள்ளே இந்த பால் வச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம்.
ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு. இது மாதிரி ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி வச்சிடலாம் எல்லாத்தையுமே. நான் வந்து உருண்டை கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி உடைஞ்சி வந்தாலும் பரவாயில்ல, ப்ரெட் வச்சு சரி பண்ணிடலாம். அந்த மாதிரி மூடி உருண்டை பிடிச்சிக்கோங்க, ரொம்ப நல்லா வந்துடும். நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன். இப்போது வானல் வச்சு ஒரு பக்கம் எண்ணெய் விட்டு சூடானதும் அதில் ஒவ்வொரு பாலாக போட வேண்டியது தான். இது வந்து போட சூடாக சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எடுத்து வச்சு ஆற வச்சு சாப்பிட்றத விட இது நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும், பிள்ளைங்க சாப்பிட்டுட்டே இருந்தால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நான் எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டேன். நல்லா பொன்னிற கலரில் பொரித்து எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட சாஸ் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா க்ரீன் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா தினமும் இதையே கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.